எதிர்காலம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க என்ன பண்றாங்க, சின்ன வயசுல காதல் அப்படின்ற வலையில விழுந்துடுறாங்க. ஆனா சின்ன வயசுல நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய முழு கவனமும் படிப்பு, உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே அதுலதான் இருக்கு. உங்க அப்பா அம்மா உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கு காரணமே என்னென்ன, அவங்கதான் இந்த நிலைமையில இருக்கிறாங்க. நீங்களாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னா உங்களை கல்லூரிக்கு அனுப்புறாங்க, பள்ளிக்கு அனுப்புறாங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்க, படிக்க வேண்டிய நேரத்துல தேவையில்லாத காரியத்துல ஈடுபடுறீங்க இல்லையா, உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். உங்க படிப்பை கோட்டை விட்டுருவீங்க. கூட படிச்சவங்க எல்லாம் நல்ல நிலைக்கு போயிடுவாங்க. ஆனா நீங்க படிக்க வேண்டிய நேரத்துல படிக்காம மொபைல் போன், காதல், இப்படி பல விஷயங்கள்ல நீங்க உங்களை ஈடுபடுத்திட்டு கடைசியில உங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாற்றுகிற நிலைமைக்கு நீங்க வந்துடுறீங்க. பாருங்க தம்பி தங்கச்சி, உங்க படிக்க வேண்டிய காலங்களை நீங்க படிச்சாதான் உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். சின்ன வயசுல படிப்பை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை தொலைச்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால உங்களுடைய படிப்பு மேல கவனம் வைப்பீங்களா, செய்வீங்களா?